ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம் ஒண்ணே ஒண்ணு பேசிக்கிறேன். நாடா புயல்னு வந்திருக்காம்ல. காலையில எங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு. "தம்பி நீ வண்டியில போற, பார்த்து போ பறந்துறாதன்னு." காலையிலே அந்த மனுஷனோட காமெடிய பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாய் நெட் டிவி ஃபார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்க ரிவ்யூ ராஜா. நாடா புயல் ஆமா வந்துருச்சு. காலையிலே வந்து செம்ம மழை. நானும் ரெயின் கோட் போடுறேன், ஹெல்மெட் போடுறேன். வண்டி ஓட்டும்போது அப்படிதான் வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்கு. அந்த லெவலுக்கு மழை அடிக்குது. அப்படியும் மீறி கஷ்டப்பட்டு போய் முட்டி மோதி பார்த்த ஒரு படம் தான் சைத்தான் படம். அந்த படம் பார்த்துட்டேன். அந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், என்ன சொல்வேன்னா, அவருக்கு வந்து சிஸ்டம் ஒன்றது ரொம்ப பிடிக்கும். சிஸ்டம்ல வந்து ஏதாவது ஒரு எரர், ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவரு. ஸோ அவருக்கு என்னன்னா குரல் கேட்டே இருக்கும். ஏதாவது ஒரு குரல், ஏதாவது ஒரு தனியா இருந்தாருன்னா ஏதாவது போய் ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு மந்திரம் மாதிரி ஓதுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க, செத்துலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இடமே என்ன ஆகுனா ரொம்ப டார்ச்சரா என்ன பண்ணுவாருன்னா போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்ப்பாரு. சைக்காட்ரிஸ்ட் போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவரோட கடந்த கால நினைவுகள், கடந்த கால வந்து அவர் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தாரு, அதில் அவரோட வாய்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த கேரக்டர், முக்கியமான ஒரு கேரக்டர் ஜெயலட்சுமின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த ஒரு ஜெயலட்சுமின்னு ஒரு டியூன் வரும். அதுக்கே வந்து செம்ம கிளாப்ஸ் வந்துச்சு. கடைசியில் ஜெயலட்சுமி யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, போன ஜென்மத்தில் என்னவா இருந்தாரு அப்படின்ட்டு அந்த படத்தோட கதை கொஞ்சம் சொல்லிட்டுனா கூட அதோட ரிவீல் ஃபுல்லாக உடஞ்சிடும். அப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால அப்படி பூசி முழிப்பாக சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட ஹீரோ நம்ம விஜய் ஆண்டனி. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவரோட லுக் வைஸ் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்கும். அவரோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அவரோட தாடி ஆகட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவரோட ஆக்டிங்கில் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் காமிச்சிட்டே இருப்பார். அதே மாதிரி அவரோட டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்கில் வந்த ஒரு படம் தான் சைத்தான். ஸோ இதில் பார்த்தோன்னா அதே மாதிரி சைலண்ட்டாகவும் இருக்காரு. சில டைம் பார்த்தா சாத்தானா அப்படியே கண்ணு காமிக்கிறதாகட்டும், அவர் நடிக்கிறதாகட்டும் சூப்பராக இருக்குது. அவரோட ஆக்டிங் பெரிய ஒரு பலமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. செம்ம எப்படி சொல்கிறது, ஒரு எட்ஜ் ஆஃப் தி ஸ்ட்ரீட்டில் உட்காந்து அப்படியே உட்காந்து ஆன் பார்த்துட்டு இருக்க அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வரும்போது என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே எடுத்துகிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்துச்சு முடிச்சு. அந்த சில டைமில் வந்து ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ்ஸாக இருக்குது, சில டைமில் பார்க்கும்போது லைட்டாக மைனஸ் மாதிரி தோணுச்சு. அது அடுத்ததாக மியூசிக் கேட்டிங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக அதெல்லாம் இல்லை. இது ஓரளவு அந்த படத்துக்கு கேட்ட மாதிரி ஓகேவா இருந்துச்சு. எனக்கு அந்த டியூன் பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஜெயலட்சுமி ஒரு டியூன் ஒன்று வரும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டியூன் வரும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது வந்து பார்க்கும்போது ஓகேவா இருந்துச்சு. அடுத்த சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷுவல் அவங்க 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு வீடியோ விட்டுருந்தாங்க. அப்போவே வந்து அவ்வளோ அழகாக அந்த விஷுவல் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே அந்த கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து அந்த படத்தோட ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரொமான்ஸாக வர சீன் ஆகட்டும், அவங்க இன்னொரு ஒரு வில்லியா மாதிரிலாம் வருவாங்க அந்த சீன் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அவங்க ஆக்டிங். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து இதில் வர டாக்டர் ஆகட்டும், ஸோ மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ஆக்டிங், இது எம்டியா கரண்டி போட்டு ஊர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட கேரக்டரை ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அப்படி பொறுமையாக நீட்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவருக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா நம்ம ஹீரோ தான். அவர் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப காமாக, ஒரு ரியல் லைஃப்பில் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், ஒரு ஸ்டெயினே எடுக்காத ஒரு கேரக்டராக இருப்பார். இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டெயின்லாம் எடுத்து லைட்டாக அப்படிலாம் அப்படி கண்ணெல்லாம் மேலே போய் ஸோ பாடி லைட்டாக எடுத்து அவரோட ஒர்க்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து இந்த படத்துக்கு மியூசிக் சொல்லிட்டேன் இல்லையா, மைனஸ் சொல்லுமா என்ன தர இருந்துச்சு. படம் பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஸ்பீடாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு ஜெயலட்சுமி நம்ம மாதிரியே கட் பண்ணாங்க. இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல 5 நிமிஷம் ஓடுனதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஒரு அங்கிள் என்ன பண்ணாருன்னா கேண்டி கிரஷ் விளாண்டுட்டு இருக்காரு. என்ன அங்கிள் பொறுப்பே இல்லாமல் கேண்டி கிரஷ் விளாண்டுன்னு கேட்டா அவர் சொல்றாரு, தம்பி லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக போதில்ல அந்த மாதிரி கேட்டார். அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக ப்ளஸ் இல்லாமல் மைனஸாக தோணுச்சு. ஏன்னா இந்த கதை நல்லா இருந்தாலும் அவங்க கொண்டு போன விதம் வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவாக செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஜவ்வுழுகிற மாதிரி, என்னப்பா எப்பப்பா முடியும், யாரோ வராங்கப்பா அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஒரு விறுவிறுப்பே இல்லாத ஒரு கதைக்களம் அது மாதிரி தோணுச்சு. எனக்கு இல்லை, பார்த்தவங்களுக்கு தோணுச்சு. அது சொல்லிட்டேன். ஸோ நல்ல கதையாக இருந்தாலும் கொண்டு போன விதம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இல்லாமல் ஸ்லோவாக இருந்துச்சு. இது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாட்டி கொஞ்சம் படம் பார்க்கும்போது செம்மையாக இருந்திருக்கும், வேறு லெவலில் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த தடம் போய் என்ன பண்ணுறதுன்னா இங்கே தேட்டர்லாம் பார்த்தேன், வீட்டிலலாம் பார்க்க முடியாது. அதுவும் எங்கேயோ போய் தேட்டரில் பார்த்து அடிக்கிற மழையில். ஸோ நீங்களும் பார்க்கணுன்னா தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஃபோனில் பார்க்குறேன், இந்த டிவியில் பார்க்குறேன், சீரியில் பார்க்கலாம் வேலை வச்சுக்காதீங்க. தேட்டரில் போய் படம் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். கீழே என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் இருக்கும், எப்பயும் போல் டக்குன்னு அமுத்தி விட்டு சப்ஸ்கிரைப் ஆயிரும். அடுத்து டிஸ்கிரிப்ஷனும் ஒன்று கீழே இருக்கும். அதை அமுத்தினீங்கன்னா இந்த படத்தோட லிங்க், இதோட ஃபோட்டோஸ், இதோட கேலரிஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள்லாம் பார்த்து சாகவாசமாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்து கீழே லைக்னு ஒரு பட்டன் இருக்கும், லைக் அமுத்திடுங்க. கமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் படம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அந்த கமெண்ட் ரொம்ப ஒரு முக்கியம். டக்குன்னு அமுத்திடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் நாடா பயில் வருதாம்ல. சரி நான் கிளம்பிக்கிறேன். பாய்.